நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நிவேதனமாக செய்ய போகிறது என்னென்னா பால் கொழுக்கட்டை. நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம், அதாவது 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுவே பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மாவு மாதிரி நிறையா வரும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எவ்வளோ சின்னது உருட்டுறோமோ உருட்டிக்கலாம். கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், அதாவது ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா நம்ம தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை வேக வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா இதில் ஒரு 4 உருண்டைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகிறதுக்காக, அந்த கன்சிஸ்டன்சி அதாவது என்ன, பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம இதை ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம கரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் கரைச்சிக்கலாம். இதை நம்ம பால் கூட வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இந்த தேங்காயை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தான். சாப்பிட்றப்ப கொஞ்சம் நரநரன்னு இருக்கும். அப்போ என்னென்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம இதுக்கு இடையில் என்ன பண்ணணும்னா நம்ம தேங்காய் பால் அரைச்சிக்கணும். இது நல்லா கொதிக்க வரட்டும். கொதிக்க வந்தோடனே இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். நம்ம தேங்காய் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இடையில நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. அதாவது என்னன்னா நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா இந்த உருண்டைகள் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் உப்பி பெருசாக இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இது பால் கூட வேகிறப்ப என்னென்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இதை ஸ்டீம் பண்ணக்கூடாது. ஸ்டீம் பண்ணாமல் இப்படியே நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த உருண்டைகளை அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். 4 உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். அதாவது என்ன, பால் நல்லா கெட்டியாகிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கரைச்சிட்டு இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெல்லத்தை வடித்து வச்சுருக்குறோம். வெல்லம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஸ்வீட் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா அந்த 4 உருண்டைகளை மிக்ஸ் பண்ணி ஊற்றுனதுனால நல்லா திக்காக இருக்குது. இப்போ ரெடி. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. நம்ம இதையே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி.